ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பவி லைஃப் ஸ்டைல். ஸோ வந்து என்னன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டு பால் காய்ச்சத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, ஸோ சும்மா ஒரு விளாக் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் வீட்டிலே இன்ட்ரோ எடுக்கணும்னு நினச்சேன். இவனுங்க பறன்னு பறந்தானுங்க, சரின்ட்டு கடைக்கன்னு வந்துட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். 2 பேர் தான். நாங்கள் படிச்சுருந்தோம், நாங்கள் படிச்சுன்னு தான் இருக்கோம் இது வரைக்கும். அவன் படித்தான். ஸோ வந்து என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவன் தான் வந்து பிரதீப். ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். நீ இவன் தான் என் காரணம், பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து என்னன்னா 2 பேருமே பைத்தியக்காரனுங்க தான், லூஸ் மாரி பண்ணுவானுங்க. நான் இப்போ வந்து எங்கள் அம்மா டீ கொடுத்தாங்களா வீட்டில், அதை நான் எடுத்து குடிக்கிறேன், சிரிக்கிறானுங்க கெக்க போக்கான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு அந்த எல்லாருமே எங்களே பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு பேசுகிறேன். அந்த பையனை காட்டுறேன். அந்த பையன் அங்கே இருக்கான் பாருங்க, நான் காட்டுறேன். ஆமாம், அப்படியான வளர்ச்சி தான். வீட்டை காட்டுற பாருங்க, வீட்டை காட்டுற பாருங்க. காமெடினா பையனோட அப்பா வந்து டைல்ஸ் ஓட்டுறாரு. இன்னும் வீடு ஃபுல்லாக டைல்ஸ் தான் ஓட்டி வச்சிருக்காங்க. இரு பாத்ரூம் பாருங்க ஃபஸ்ட்டு. பாத்ரூம் ஃபுல்லாக டைல்ஸு. எங்க இந்த இது கூட தான் டைல்ஸ். மீன்லாம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ என்ன திரும்ப நாங்கள் யோசிச்சோம், எப்படி அவங்க அப்பா இப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, வேலைக்கு போகிற இடத்துல 2 டைல்ஸாக எடுத்துகிட்டு வந்து ஓட்டிட்டாரான்னு தெரில. உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம். இப்போ அவங்க வீட்டை என்ன பண்ணிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, டைல்ஸ், இது டைல்ஸ் தான். டைல்ஸு கீழே எல்லாம் டைல்ஸ் தான். பாத்ரூமில் ஒட்டி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. 2 டைல்ஸாக வீட்டில் வேலைக்கு போகிற இடத்துல. ஆமாம், பெயிண்ட் அடிக்காம செவத்துல ஒட்டி வச்சிருக்காரு. பாருங்க, கடல் தரையை பாருங்க, ஃபன் பண்றாங்க. நாங்க சொன்ன அந்த பெரிய அம்பானி வீட்டோட ஓனரு இவன் தான். அவங்க அப்பா டைல்ஸ் வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா டைல்ஸ் தான். பெயிண்ட் அடிக்கல டைல்ஸ் தான் ஊத்தி வச்சிருக்காங்க. சோ பாத்துங்க, நம்ம கூட படிச்ச பையன் நம்மளோட இப்படி வளர்ந்துருக்கானா நமக்கு பெரிய சந்தோஷம் தான். கேக்குறா இந்த பையன் கொஞ்சம் திமிர்ல ஆடுறான், கவனிக்க மாட்டான். வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு பரிமாறாங்க. ஓகே, சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். சோ गाइस, நாங்க வந்து சாப்பிட வந்துட்டோம். பிரதீப் சாப்பிட வந்தோடனே தம்பி வந்து பூந்து விளாசலாம், பூரி குண்டானே வச்சுட்டு போக சொல்கிறான். அந்த அளவு வந்து வந்ததுலேருந்து சாப்பிட போகலான்னே தான் சொல்கிறான். ஸோ நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. காரணம் வந்து சாப்பிட்ற உள்ள இறங்கிட்டோம். கேட்டேன் காய்ஸ், நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வீட்டை முடிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அருணா வீட்டுக்கு வந்திருக்கோம். பிரதீப் வந்தாலே பாலத்தீங்க. பேட் இருக்காடா விளையாட? ஐ எம் கிரிக்கெட் பிளேயர். ஸோ வந்து எப்பயுமே கிரிக்கெட்லேயே தான் இருக்கும் என்னோட. பேட் இருக்காடா? பேட்டு, கிரிக்கெட் பேட்டு. சொல்றா, கிரிக்கெட் பேட் எங்க? பால் மட்டும் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து அங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ உங்கள் வீட்டை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு வீட்டை சுற்றி காட்டுறேன். தூங்குறாங்க. டிவி பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் பணக்காரங்க. எங்கள் வீட்டில் டிவி ரவுண்டாக இருக்கும். இந்த குழந்தை தூங்கு இருப்பாரா லூசு. இதான் அவங்க வீடு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து அவங்க வீடு. பைத்தியக்காரா சின்ன பையன்ட்டு தான் வேலை காட்டுறேன். ஸோ வந்து கைஸ், நான் இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறோம். செம்மையான அடிக்கிறேன். எப்படா 6 போதா? இன்னும் இந்த வீடு கொஞ்சம் கிட்டதுனால நான் வீட்டுக்குள்ளே ஓடுறப்போதுன்னு அடிக்க மாட்டேறேன். ஜஸ்ட்டு 4
ஜஸ்ட்டு 2 ரன் தான். ஓகே பாருங்கள். ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கர்ணா வீட்டுக்கு போகிறோம். பாய் சொல்லு கர்ணா. கர்ணா பாய் சொல்லு. பாப்பா பாய் சொல்லு. பாக்குது. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். போயிட்டுலாம் வந்துட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து அவங்க வீட்டுக்கு பால் காய்ச்சி நல்லபடியாக நடந்துச்சு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுலாம் போயிட்டு விளாண்டுட்டு கிரிக்கெட்டில் விளாண்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்னன்னா அவ்வளோதான், இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து இனிமேல் நான் வந்து விளாக்ஸ் வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்து லிங்க்கை தொட்டு போனாக்கா வந்து அது சப்ஸ்கிரைப் ஆகாது. நீங்கள் லாகின் பண்ணால் தான் அது ஆகும். ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் போயிட்டு பவி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்து என்னோடய ஐடி வரும். ஸோ அதில் போய்ட்டு வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.